Pemphigus vulgaris ரிவைஸ் பண்ணலாமா? இது ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன். இதில் பிளிஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆகும் ஸ்கின்லையும் மியூக்கஸ் மெம்பரேன்லையும். இந்த பிளிஸ்டர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றது தான் கதையே. ஸோ எபிதீலியமோட ஸ்ட்ரக்சரை பார்த்தோம்னா அதில் ஸ்ட்ராட்டம் பேசியல், கிரானுலோசம், ஸ்பைனோசம், கார்னியம், லூசிடம் இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் இருக்கா. அந்த லேயர்ஸில் இருக்க ஒரு செல்லுமே இன்டர் கனெக்டடாக இருக்கிறது டெஸ்மோசோம்ன்ற காம்பனண்ட்னால தான். இந்த டெஸ்மோசோம் தான் இந்த டிசீஸோட மெயின் கேரக்டர். அதே மாதிரி எபிதீலியமோட கடைசி லேயர், அதாவது ஸ்ட்ராட்டம் பேசியல், அந்த லேயரும் கீழே இருக்க பேஸ்மெண்ட் மெம்பரேனையும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறது ஹெமிடெஸ்மோசோம். இந்த ஹெமிடெஸ்மோசோமும் இந்த டிசீஸை கண்டுபிடிக்கிறதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. அது என்னன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். இந்த டெஸ்மோசோமை ஃபார்ம் பண்ணுறது மேஜராக 2 காம்பனன்ட்ஸ். ஒன்று டெஸ்மோக்ளின் 1, இன்னொன்று டெஸ்மோக்ளின் 3. ஸோ இங்கே இருந்தால் ஆக்சுவலாக பெம்ஃபிகஸ் வல்காரிஸோட கதையை ஆரம்பிக்குது. டெஸ்மோக்ளின் 1 and 3க்கு அகெயின்ஸ்டாக நம்ம ஓன் பாடி ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்கும். டெஸ்மோக்ளின் டெஸ்ட்ராய் ஆச்சுன்னா அது ஃபார்ம் பண்ண போகிற டெஸ்மோசோமும் டெஸ்ட்ராய் ஆகும். டெஸ்மோசோம் டெஸ்ட்ராய் ஆனால் எபிதீலியல் செல்ஸ்குள்ளே இருக்க அந்த கனெக்ஷனே போயிடும். இப்போ செல்ஸுக்கு நடுவில் ஸ்பேசஸ் உருவாகிறனால அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் வந்து அக்யூமுலேட் ஆகி இதுதான் பிளிஸ்டர்ஸை காஸ் பண்ணும். இந்த டிசீஸோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து மேஜராக ஒன்று மட்டும்தான். மியூக்கஸ் மெம்பரேன்லையும் ஸ்கின்லையும் பிளிஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆகுமா, அது பக்கத்தில் இருக்க அட்ஜசன்ட் ஏரியாவை ஹாரிசான்டல் ப்ரெஷர் உங்கள் ஃபிங்கரில் இந்த மாதிரி கொடுத்து ஸ்லைட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கின் வந்து பிச்சுக்கிட்டு வரும். இதுக்கு வச்ச பேர் தான் நிக்கால்ஸ்கி சைன். இந்த டிசீஸில் நிக்கால்ஸ்கி சைன் வந்து பாசிட்டிவ். இந்த டிசீஸோட கீ ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்துலாமா? டாம்ஸ்டோன் அப்பியரன்ஸ் ஆஃப் பேசல் செல்ஸ். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி பேசல் செல்ஸும் கீழே இருக்க பேஸ்மெண்ட் மெம்பரேனும் ஹெமிடெஸ்மோசோமால கனெக்ட் ஆகிருக்கும். இந்த டிசீஸில் ஹெமிடெஸ்மோசோம் அஃபெக்ட் ஆகாதனால பேசல் செல்ஸும் ஹெமிடெஸ்மோசோமும் கான்டாக்ட்லேயே தான் இருக்கும், அங்கே பிரேக் இருக்காது. ஸோ ஹிஸ்டோபேத்தாலஜியில் பார்க்கும்போது பேசல் லேயர் மட்டும் லைனாக டாம்ஸ்டோன் அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். அடுத்தது இங்கே ஃபார்ம் ஆகிற பிளிஸ்டர்ஸை நம்ம இன்ட்ரா எபிதீலியல் இல்லைன்னா சுப்ரா பேசல் கிளெஃப்டிங்னு சொல்லுவோம். இப்போ டெஸ்மோசோமோட டிஸ்ட்ரக்ஷன்னால எபிதீலியல் செல்ஸ் எல்லாம் பிரிஞ்சு போகுதுல, அந்த ப்ராசஸோட பேர் தான் அகாந்தோலைசிஸ். இந்த பிரிஞ்சு போன செல்ஸோட பேர் தான் ஜாங் செல்ஸ் இல்லைன்னா அகாந்தோலைட்டிக் செல்ஸ். இது டயக்னோஸ் பண்ணும்போது இம்யூனோஃப்ளோரசன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணாங்கன்னா இதில் கேரக்டரிஸ்டிக் ஃபைண்டிங் வந்து சிக்கன் ஒயர் இல்லைன்னா ஃபிஷ் நெட் அப்பியரன்ஸ். இது ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்யூனோஃப்ளோரசன்ஸ் வச்சு எங்கெங்கே ஆன்டிபாடிஸ் டெபாசிட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. இந்த கேஸில் ஆன்டிபாடிஸ் வந்து எபிதீலியல் செல்ஸை சுற்றி இருக்க டெஸ்மோசோம்ஸ் மேலே அட்டாச் ஆயிருக்கும். ஸோ அதனால தான் இந்த அப்பியரன்ஸ் வருது.